ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 10th யூனிட்டு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடியாக யார் இருப்பாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான் இருப்பார். தமிழ் மறுமலர்ச்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த அச்சு தொழில்நுட்பத்தோட வருகைக்கு அப்புறம் தான் தமிழ் மறுமலர்ச்சி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி தமிழ் மொழி தான். 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புக்கை கோவாலேருந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்கு அப்படிங்கிறவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்படும். அதுக்கப்புறம் 1812 திருக்குறள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 19ஆம் நூற்றாண்டுல சிறந்த அறிஞர்கள் ஒருவரான சீவை தாமோதரனார் சில நூல்களை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. இவரோட காலம் 1832 to 1901. எந்தெந்த நூல்கள் பதிப்பிச்சிருப்பாரு அப்படின்னா, தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி, இந்த புக்கெல்லாம் வெளியிட்டிருப்பாரு. அதே மாதிரி மீனாட்சி சுந்தரனார் அவர்களோட மாணவரான உவே சாமிநாதரும் சில நூல்களை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு. இவரோட காலம் 1855 to 1942. இவர் பதிப்பிச்ச நூல்கள் சீவக சிந்தாமணி. எப்போ பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாரு அப்படின்னா 1887. இப்போ சீவக சிந்தாமணி 7 அப்படின்னு வருதா, ஸோ 87 ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பாட்டு 1889, 8, 9, 10 லாஸ்ட்ல. இந்த லாஸ்ட் 3 டிஜிட் எப்படி வரும்னா 8, 9, 10 அந்த மாதிரி வரும். அப்போ 10 பாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்துல சிலம்ப பத்தி தான் பேசியிருப்பாங்க. எத்தனை சிலம்ப பத்தி பேசியிருப்பாங்க? பாண்டியனோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் கண்ணகி, அவங்க 2 பேர்த்தோட சிலம்ப பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ 2ன்னு முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1892. ஓகேவா. நெக்ஸ்ட் புறநானூறு 400 வெண்பாக்களை கொண்டுள்ளதா, அதனால 400ன்னு வரணும். ஸோ 1894 400ன்னு வரணும் அப்படின்னு 4ன்னு வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புறப்பொருள் வெண்பா மாலை, இதுவும் 400 தான். ஸோ ஏற்கனவே புறநானூருக்கு 4ன்னு கொடுத்துட்டனால நெக்ஸ்ட் இருக்க வேல்யூ 5. ஸோ 1895. மணிமேகலை இதுவும் மணிமேகலையில் எத்தனை மணி இருக்கும் அப்படின்னா 7 மணி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9, 8, 7. ஸோ இதுவும் 7ன்னு வருது, இதுவும் 7ன்னு வருதா. இப்போ இதை ரிவர்ஸில் போனால் ரிவர்ஸில் இப்படி வரணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7, 8, 9ன்னு வரும். மணி எப்பயுமே ரிவர்ஸில் வரணும். இது 8, 7 அப்படி தான் வந்திருக்கு. ஸோ ரிவர்ஸு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐங்குறுநூறு ரொம்ப கம்மியான நூல்களை தான் கொண்டிருக்கும். ஸோ ஐங்குறுநூறில் 3 அப்படின்னு இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐங்குறுநூறுன்னு வருதா. ஸோ 3 தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1810 ஐங்குறுநூறுக்கு அடுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 1810. 5ன்னு வந்ததுன்னா 3ன்னு வரும். 5 விட பெருசு 10. 5ல் டபுள் மடங்கு 10. ஸோ இதில் 3ன்னு வந்தது, இதில் 4ன்னு வரும். அப்போ எப்படி 1903, 1904 அப்படி வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இயர்ஸ் எல்லாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவின FW எல்லிஸ் அப்படிங்கிறவர் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை அப்படிங்கிற கோட்பாட்டை உருவாக்குவார். இவரோட காலம் 1777 to 1819. எல்லிஸ் அப்படின்னா 7ன்னு வருதா, நிறைய 7 வந்ததுன்னா அதுதான் அவரோட காலம். ஸோ அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிறவர் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அதை 1856 ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா. இவரோட காலம் 1814 to 1891. ஸோ கால்டுவெல் 14 to 91, இன்பிட்வீனில் 1856 வரும். இது பார்த்தாலே கொஞ்சம் ஞாபகம் வர மாதிரி வரும், அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அதுதான் 1856 அப்படின்னு வந்து பார்த்தோமா. அதுக்கப்புறமா வந்து சில அறிஞர்கள் வந்து தமிழை பத்தி வந்து நிறைய வந்து ஆராய்ச்சி வந்து செஞ்சிருக்காங்க. ஓகேவா, அவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பி சுந்தரனார் 1855 to 1897 இந்த மாதிரி இயர்ஸ் எல்லாம் வருதா. ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்துகையில் வந்து கூட கேட்கலாம். சுந்தரனார் வந்து 55 to 97. மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலை வந்து இவர் வந்து எழுதினாரு. ராமலிங்க அடிகள் வந்து 1823 to 74. இவர் வந்து இந்து சமய பழமைவாதத்துக்கு வந்து அதுக்கு வந்து எதிராக வந்து இருந்தாரு. அதை வந்து கேள்விக்குள்ளாக்குனாரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாம் பண்டிதர் 1859 to 19. இவர் வந்து தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வந்து எழுதி வந்து வெளியிட்டிருக்காரு. சி.வை. தாமோதரனார், அதுக்கப்புறம் வந்து உவே சுவாமிநாதர், இவங்களோட இயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் 1883 to 1953. பர்திமார் கலைஞர் 1870 to 1903. மறைமலை அடிகள் 1876 to 1950. சுப்பிரமணிய பாரதி 1882 to 1921. சா வையாபூரி 1891 to 1956. பாரதிதாசன் 1891 to 64. எம் சிங்காரவேலர் 1860 to 1946. இவர் வந்து பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வந்து வளர்த்தாரு. பண்டிதர் அயோத்திதாசர் வந்து 1845 to 14. அதுக்கப்புறம் பெரியார் வந்து 1879 to 73. இவர் சமூக ரீதியா வந்து நிறைய மறுக்கப்பட்ட உரிமைகள், ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகள், பகுத்தறிவு சித்தாந்தம், இது எல்லாத்தையும் வந்து பெருசா வந்து பார்த்தாரு. இவர் 94 வயதுல வந்து இறந்துட்டாரு. ஓகேவா, ஸோ இவங்களோட இயர்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட் வந்து வேற ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். இதில் பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும். இவங்களுக்கு மட்டும் இந்த அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மட்டும் வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பர்திமார் கலைஞர் வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. மதுரையில வந்து இவர் வந்து மதுரையில வந்து பிறந்திருக்காரு. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில வந்து தமிழ் பேராசிரியரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வந்து தமிழ் மீது வந்து ரொம்ப வந்து பற்று கொண்டு இருந்ததுனால வந்து இவர் வந்து தமிழ் மீது வந்து ரொம்ப வந்து பற்று கொண்டிருந்ததுனால சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழை வந்து ஒரு வட்டார மொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ் வந்து ஒரு வட்டார மொழி கிடையாது, அது வந்து செம்மொழி, அதை வந்து வட்டார மொழின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதிடுவார். 14 வரி செய்யுள் வடிவத்தை வந்து இவர் தான் வந்து தமிழுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து 33 வருஷம் தான் வந்து உயிரோடு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இறந்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மறைமலை அடிகள். இவரோட காலம் வந்து 1876 to 1950. இவர் வந்து தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு வந்து அழைக்கப்படுவார். தனித்தமிழ் இயக்கத்தையும் தூய தமிழ் இயக்கத்தையும் உருவாக்கினவர் வந்து இவர் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, அதுக்கெல்லாம் வந்து விளக்க உரையும் வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற பத்திரிகையில வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. கிறிஸ்தவ கல்லூரியில வந்து தமிழ் ஆசிரியரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. பிராமணர் அல்லாதோர் இயக்கத்துக்கு வந்து நிறைய வந்து பாடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவரோட ஆசிரியர்கள் வந்து யார் யாருன்னா, பி சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர். இவங்க 2 பேருமே வந்து மறைமலை அடிகள் அவர்களோட ஆசிரியர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் தனித்தமிழ் இயக்கத்தை வந்து பத்தி பார்க்கலாம். இவர் வந்து தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் தனித்தமிழ் இயக்கத்தை வந்து உருவாக்குனவர் வந்து இவர் தான். ஓகேவா, தனித்தமிழ் இயக்கம் 1916. இதை வந்து தூய தமிழ் இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த தூய தமிழ் இயக்கத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய வந்து சமஸ்கிருத வார்த்தை வந்து கலந்துருக்கும். அதை வந்து தூய தமிழ்ல வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த தனித்தமிழ் இயக்கத்துல வந்து முக்கிய பங்காற்றினவங்க யாருன்னா, மறைமலை அடிகள் அவர்களோட மகள் நீலாம்பிகை அப்படிங்கிறவங்க தான். இவங்க வந்து ஒரு தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி வந்து ஒன்றை வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் மறைமலை அடிகள் அவர்கள் வந்து வேதாச்சலம் அப்படிங்கிறவரோட பேரை வந்து
தூய தமிழ்ல வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருவாரு. அப்புறம் வந்து இவங்களோட பத்திரிகை வந்து ஞான சாகரம்னு இருக்கும். அந்த பத்திரிகையோட பேரையும் வந்து அறிவு கடல்னு வந்து மாத்திருவாங்க. சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கறத வந்து பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட இயக்கத்தின் எழுச்சி 1911 படி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல 90% வந்து பிராமணர் அல்லாதவர்களும் 3% தான் வந்து பிராமணர்களும் இருப்பாங்க. ஆனா சென்னை யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறவங்களோட கவுண்ட் வந்து 1901 to 1911 பீரியட்ல வந்து சென்னை யூனிவர்சிட்டியில படிச்சவங்கள்ல வந்து 4000 கிட்ட வந்து பிராமணர்களும் 1000 கிட்ட வந்து பிராமணர் அல்லாதவர்களும் வந்து படிச்சாங்க. அதுக்கப்புறம் 306 பேர் வந்து கிறிஸ்டியன்ஸ், 69 பேர் முஸ்லிம்ஸ், 225 பேர் வந்து யூரோப்பிய பிளஸ் யூரேஷியர்கள் இவங்கெல்லாம் படிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல மெஜாரிட்டியா வந்து படிச்சவங்க வந்து யாருன்னா பிராமணர்கள் தான் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ வேலை வாய்ப்புலயும் அவங்க தான் மெஜாரிட்டியா வந்து இருந்திருப்பாங்க. 1909ல பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக மதராஸ்ல வந்து பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. 1912ல வந்து டாக்டர் சி நடேசனார் அப்படிங்கிற மருத்துவர் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குவாரு. அதுக்கப்புறம் வந்து பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு வந்து விடுதி வந்து வசதி இல்லை அப்படிங்கறதுனால நடேசனார் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா திருவல்லிக்கேணியில வந்து 1916 ஜூலைல திருவல்லிக்கேணியில வந்து பிராமணர் அல்லாதோருக்கு வந்து தங்கும் விடுதியை வந்து நிறுவுவாரு. அதை வந்து திராவிடர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது வந்து நீதி கட்சி. 1916 நவம்பர் 20 வந்து டாக்டர் சி நடேசனார் அதுக்கப்புறம் சார் பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயார் அம்மாள் உட்பட 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள் வந்து சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1916 டிசம்பர்ல விக்டோரியா பொது அரங்குல நடைபெற்ற கூட்டத்துல வந்து இந்த பிராமணர் அல்லாதோருக்கான அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்களோட பத்திரிகைகள் வந்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை, ஆங்கில பிரகாசிகா அப்படிங்கிற தெலுங்கு பத்திரிகை, தமிழ் அப்படிங்கிற அதாவது திராவிடன் அப்படிங்கிற தமிழ் பத்திரிகை, இதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் வந்து இரட்டை ஆட்சி முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1900 மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்தம்ங்கிறது வந்து 1919. அதுக்கப்புறமா 1920 வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேர்தல் வந்து நடக்கும். அந்த தேர்தலில் வந்து யாரு வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னா நீதி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் வின் பண்ணுவாரு. ஏ சுப்புராயலு அப்படிங்கிறவர் வந்து முதலமைச்சரா ஆவாரு. நீதி கட்சி வந்து 1920 to 23 வரைக்கும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 23 மற்றும் 1923 to 1926 ஆண்டுகள்ல வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஆறவர் வந்து ஏ சுப்புராயலு அப்படிங்கிறவர். அதுக்கப்புறமா வந்து 1923 வந்து தங்கும் விடுதி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மாணவர்களுக்காக வந்து அமைச்சு கொடுப்பாங்க. 1937 வந்து ஒரு தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணிரும். ஸோ காங்கிரஸ் வர வரைக்குமே வந்து நீதி கட்சி தான் வந்து ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 1921 வந்து முதன்முறையா வந்து பெண்கள் வந்து சட்டமன்றத்துல வந்து பங்கேற்கிறத வந்து அங்கீகரிப்பாங்க. 1926 வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் பெண் சட்டமன்ற உறுப்பினரா ஆவாங்க. 1924 வந்து பணியாளர் தேர்வு வாரியம் வந்து நீதி கட்சியினால வந்து அமைக்கப்படும். 1924 பணியாளர் தேர்வு வாரியம், 1929 பொது பணியாளர் தேர்வு ஆணையம், அதுக்கப்புறம் 1926 இந்து சமய அறநிலைய சட்டம் எல்லாம் வந்து கொண்டு வரும். அதுக்கப்புறமா வந்து அரசு பணியில வந்து சேர்வதற்கு வந்து சமமான வாய்ப்புகளை வந்து உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்பு வாரி அரசாணைகள் வந்து கொண்டு வரும். அது வந்து 1921 செப்டம்பர் 16 ஒரு அரசாணை, அதுக்கப்புறம் 1922 ஆகஸ்ட் 15 வந்து ஒரு அரசாணை வந்து கொண்டு வரும் நீதி கட்சி. நெக்ஸ்ட் சுயமரியாதை இயக்கத்தை பத்தி பார்ப்போம். சுயமரியாதை இயக்கம் வந்து
பெரியார் அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்ட இயக்கம். இது வந்து பகுத்தறிவும் சுயமரியாதையும் பற்றி வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார். இவர் வந்து ஈரோட்டில் வந்து பிறந்திருப்பார். வெங்கடப்பர் சின்னத்தாய் அம்மாள் அவர்களுக்கு 1918 to 19 பீரியடில் வந்து ஈரோடு நகர சபைக்கு வந்து தலைவராக வந்து இருப்பார். இவர் வந்து என்னன்னா பகுத்தறிவு அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து தாழ்வான நிலைக்கு காரணம் வந்து அவங்க வந்து எழுத்தறிவு இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ அதனால வந்து பெண்களுக்கு வந்து கட்டாய தொடக்க கல்வி வந்து வேணும் அப்படின்னு வந்து நினைச்சாரு. அதே மாதிரி பெண் விடுதலை, மூட நம்பிக்கையை நீக்கிறது, பகுத்தறிவை வலியுறுத்துறது, அதுக்கப்புறம் வந்து சீர்திருத்த திருமணம், சுயமரியாதை திருமணங்கள் எல்லாம் வந்து ஆதரிச்சாரு. சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லது இந்துக்களின் நலனுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியரின் நலனுக்காகவும் வந்து போராடிச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சமத்துவம், சகோதரத்துவம், சுயமரியாதை இதைத்தான் வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயமா வந்து இவர் வந்து பார்த்தாரு. இஸ்லாமிய சீர்திருத்தவாதிகள் வந்து யார்னா முஸ்தபா கமல் பாட்ஷா துருக்கி, அமானுல்லா ஆப்கானிஸ்தான், இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய சீர்திருத்தவாதிகளாக இருந்தாங்க. இவங்களோட சேர்ந்து இஸ்லாமியர்களோட அந்த ஒடுக்கப்பட்ட இதுக்கும் வந்து பெரியார் வந்து போராடினார். திருவாங்கூரில் வந்து கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து போராட்டம் வந்து நடந்தது. கோவில் நுழைவு போராட்டம் வந்து நடந்தது. ஸோ அதுக்கு வந்து பெரியாரோட வந்து கூட துணை நின்னது வந்து யாருன்னா மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் வந்து கூட வந்து துணை நின்னாரு. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து பெரியார் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாரு. 1917 வந்து பெரியார் வந்து காங்கிரஸில் வந்து ஜாயின் பண்ணார். அந்த டைமில் வந்து கூட இருந்தது வந்து யார்னா ராஜாஜி, பி வரதராஜுலு அவங்க எல்லாமே வந்து கூட இருந்தாங்க. அந்த டைமில் வந்து வாவே சுப்பிரமணியர் வந்து சேரன்மாதேவி குருகுல பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருந்தார். அந்த பள்ளியில் வந்து ஜாதி பாகுபாட்டை வந்து காமிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ அதை எதிர்த்து வந்து அந்த குருகுலத்தை வந்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொன்னார். ஆனால் காங்கிரஸில் அந்த வாவே சுப்பிரமணியரும் வந்து காங்கிரஸில் வந்து இருந்தார். காங்கிரஸில் இருந்தவங்களும் வந்து பெருசாக வந்து அதை வந்து கண்டுக்கல. அதனால வந்து 1925 வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இவரோட செய்தித்தாள்கள் வந்து என்னன்னா குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. குடியரசுங்கிறது தான் வந்து ஒரு மெயினான பத்திரிகை இருந்தது. அந்த சுயமரியாதை இயக்கத்துக்கான கருத்துக்களை வெளியிடுற பத்திரிகையா வந்து குடியரசு தான் இருந்தது. 1925 ரிவோல்ட் 8ன்னு வருதா, ரிவோல்ட் 8, ஸோ 28. புரட்சி வந்து நிறைய வந்து புரட்சி வந்து நடந்தது. ஸோ 33 புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு அறிவே வந்து வருது. ஸோ 33க்கு அப்புறம் 34 பகுத்தறிவு வந்ததுக்கப்புறம் விடுதலை கிடைச்சிருது. ஃபர்ஸ்ட் புரட்சி நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு அறிவு வருது, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைக்குது. 33, 34, 35 அந்த மாதிரி ஆர்டர்ல வந்து வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து B.R. அம்பேத்கரோட சாதி ஒழிப்பு அப்படிங்கிற புக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அவர் வந்து இங்கிலீஷ்லயோ இல்லை மராத்திலேயோ ரிலீஸ் பண்ணிடுவார், எந்த லாங்குவேஜுன்னு தெரில. பெரியார் வந்து 1936 வந்து அதை வந்து தமிழில் வந்து வெளியிடுவார். அது இல்லாமல் 1937 to 39 டைமில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். பார்ட்டிசிபேட் பண்ணனால அவர் வந்து கைது செய்யப்பட்டுருவார். பெரியார் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும்போதே நீதி கட்சியோட தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 1944 வந்து அந்த நீதி கட்சியை வந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணுவார். யார் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா அண்ணா தான் சேஞ்ச் பண்ணுவார். அதுக்கப்புறமா வந்து பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புக்கை வந்து இவர் வந்து எழுதி வந்து ரிலீஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமா 1989 வந்து தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் வந்து கொண்டு வரப்படும். அதுக்கப்புறம் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக வந்து 1952 to 54 டைமில் ராஜாஜி வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த டைமில் வந்து தொழில் கல்வி, அதாவது குலக்கல்வி திட்டம்ன்றதை வந்து கொண்டு வருவார். அது வந்து ஜாதிய பாகுபாடை வந்து ஊக்குவிக்கிற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியார் வந்து போராட்டம் நடத்துவார். அது வந்து அதுக்கப்புறம் வந்து ராஜாஜி வந்து பதவி வந்து விலகிடுவார். அதுக்கு அடுத்த தலைவராக வந்து காமராஜர் வந்து வருவார். சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக வருவார். அவர் வந்து அந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து ஒழிச்சிருவார். பெரியார் வந்து 94 வயசு வரைக்கும் வந்து உயிரோடு இருப்பார். 1973 தான் வந்து இறப்பார்.
இவர் வந்து குழந்தை திருமண எதிர்ப்பு, தேவதாசி முறையை வந்து கண்டனம் செய்யறது, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து விஷயத்துக்கு வந்து பாடுபட்டாரு. 1929 முதல் சுயமரியாதை இயக்க மாநாடுகள்ல வந்து பெண்கள் வந்து மோசமான நிலையில வந்து நடத்தப்படுறாங்க, அவங்கள வந்து நல்ல நிலைமையில வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாரு. திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிற வார்த்தையவே வந்து அவர் வந்து அது வந்து தவறான வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லுவாரு. இதுல வந்து என்னன்னா பெண்கள் வந்து பொருட்களா வந்து நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு பதிலாக வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் 1989 வந்து இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் வந்து கொண்டு வரப்படும். இதுல வந்து பெண்களுக்கும் வந்து சம உரிமை இருக்கு எல்லா விஷயத்துலயும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் சித்திரபுத்திரன்னை அப்படின்ற பேர்ல வந்து கட்டுரையும் வந்து எழுதியிருப்பாரு. அதுலயும் வந்து பெண்களோட முன்னேற்றத்திற்காக வந்து நிறைய கருத்துக்களை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் ரெட்டைமலை சீனிவாசன். இவர் வந்து 1859 டு 1945 பீரியட் இவரோட பீரியடு. 1859 வந்து காஞ்சிபுரத்துல வந்து பிறந்திருப்பாரு. ஜாதி விஷயத்துல வந்து ஜாதி அந்த பாகுபாடு அந்த மாதிரி வந்து நிறைய இவரும் வந்து சிறு வயதுல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைக்காக வந்து நிறைய வந்து போராடி இருப்பாரு. ஸோ இவரோட தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 இந்த மாதிரி 3 பட்டங்களை வந்து இவருக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. இவர் வந்து 1939 வந்து ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயசரிதை வந்து எழுதி வந்து வெளியிடுவார், இவரோட சுயசரிதை. ஓகேவா. 1893 வந்து ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்திற்காக வந்து இந்த இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து BR அம்பேத்கரோட நெருங்கிய தொடர்புல வந்து இருந்திருப்பாரு. 1930-31 டைம்ல வந்து முதல் மற்றும் 2ஆம் வட்டமேசை மாநாடு 2 வட்டமேசை மாநாட்டிலையும் இவர் வந்து பங்கேற்றிருப்பாரு. அதே மாதிரி 1932 நடந்த பூனா ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்திட்டதுல வந்து இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூனா ஒப்பந்தம் வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் வந்து நடக்கும். அதுல வந்து நிறைய பேர் சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுல வந்து இவரும் ஒருத்தர் வந்து சைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மயிலை சின்னத்தம்பி ராஜா. இவரோட காலம் வந்து 1883 டு 43. 3 வரும். மயிலுங்கிறது வந்து 3 லெட்டரா, ஸோ 3 வந்துச்சுன்னா அது வந்து இவரோட காலம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரை வந்து MC ராஜா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தான் இவரும். இவர் வந்து ஆசிரியரா இருந்தாரு, கல்லூரியில பள்ளிகள்ல வந்து ஆசிரியரா பணியாற்றினாரு. அதுக்கப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கத்துல வந்து, அதாவது அந்த நீதி கட்சி அப்படின்னு அழைக்கப்படுற தென்னிந்திய நல உரிமை சங்கத்துல வந்து இவரும் ஒருத்தராக இருந்தாரு. சென்னை மாகாணத்துல வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்புல இருந்து சட்ட மேலவைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்ல வந்து இவரும் ஒருத்தர். ஆனா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் வந்து இவர் தான் 1920 டு 26 டைம்ல. அதுக்கப்புறம் சென்னை சட்டசபையோட நீதி கட்சியோட துணை தலைவராகவும் இவர் இருந்தாரு. 1928 வந்து அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1893 வந்து ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் ரெட்டைமலை சீனிவாசன். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணது வந்து மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். இது வந்து எந்த டைம்ல வந்து நடந்தது அப்படின்னா, முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா, ஸோ அந்த டைம்ல தான் வந்து இதுவும் நடந்தது. 1914 டு 18 பீரியட்ல. இதில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா, சென்னை மாகாணத்தில் வந்து BB வாடியா, மா சிங்காரவேலர், திருவிகா இவங்க எல்லாமே வந்து தொழிற்சங்கங்களை வந்து அமைக்கிறதுல வந்து ரொம்ப வந்து முனைப்பு காமிச்சாங்க. 1918 வந்து இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் வந்து உருவாக்கப்பட்டது. 1920 அக்டோபர் 31 பம்பாயில் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து முக்கிய பங்காற்றினது வந்து மா சிங்காரவேலர் தான். அவரோட காலம் வந்து 1860 to 46. ஓகேவா. இவர் வந்து சென்னையில வந்து பிறந்தவர். சென்னை கழகத்தை சேர்ந்த மாநில கல்லூரியில வந்து பட்டம் பெற்றவர். இவர் வந்து பௌத்த சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணாரு. இவர் எதெல்லாம் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னா ஆங்கிலம், தமிழ், உருது, இந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன் இந்த மாதிரி வந்து நிறைய மொழிகளில் வந்து புலமை பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், எட்வர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்களோட கருத்துக்கள் எல்லாம் வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து எழுதினவர் வந்து இவர் தான். 1923 வந்து முதலா வந்து மே தினம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணதும் வந்து இவரு தான். பொது உடைமை கட்சியோட தொடக்க கால தலைவர்கள்ல ஒருத்தரா இருந்தாரு. அதுக்கப்புறம் தொழிலாளன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து வெளியிட்டாரு. பெரியாரோடையும் சுயமரியாதை இயக்கத்தோடையும் வந்து நெருங்கிய தொடர்புல வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் மொழி போராட்டம் பத்தி வந்து பார்ப்போம். இதுக்கு வந்து மொழி போராட்டத்துக்கு வந்து யாரு வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்னா மறைமலை அடிகளோட தனித்தமிழ் இயக்கம், பெரியாரோட மொழி சீர்திருத்தம் இது எல்லாமே வந்து அந்த தமிழுக்கு வந்து வலு சேர்த்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாம் பண்டிதர் அவர்களோட தமிழ் இசை வரலாறு வந்து முறையா வந்து அதை வந்து ஆராய்ஞ்சு 1912 வந்து தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து ஆபிரகாம் பண்டிதர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. 1943 வந்து முதல் தமிழிசை மாநாடும் வந்து இவரால் தான் வந்து நடத்தப்படும். அதுக்கப்புறம் வந்து பெண்கள் இயக்கம் வந்து 1917 வந்து அன்னி பெசன்ட் அவர்களால வந்து ஸ்டார்ட் செய்யப்படும். வேற யாரெல்லாம் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா டோரதி, ஜினராஜிதாசா, மார்கரெட் கசின்ஸ் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துதான் வந்து 1917 வந்து இந்திய பெண்கள் சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1927 அகில இந்திய பெண்கள் மாநாடு வந்து நடக்கும். இதுல வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவாளூர் ராமாமிர்தம், ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை தாயாரம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி, சிதம்பரனார் இவங்க எல்லாமே வந்து பெண்களுக்காக வந்து பெண்களோட முன்னேற்றத்திற்காக வந்து நிறைய வந்து பாடுபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1947 தேவதாசி ஒழிப்பு சட்டம்ங்கிறத வந்து முத்துலட்சுமி ரெட்டியோ அவங்களோட முயற்சினால வந்து சட்டமாக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 1930 வந்து அந்த மசோதா வந்து சென்னை சட்டமன்றத்துல வந்து அவங்க வந்து கொண்டு வருவாங்க. அதாவது கோவில்களுக்கு வந்து பெண்கள் வந்து அர்ப்பணிக்கப்படுறத வந்து தடுக்கணும். அதுக்கப்புறம் பொட்டு கட்டும் சடங்கு அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. ஸோ பெண்களை வந்து தானமாக கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1930 வந்து மசோதா வந்து நிறைவேற்றுவாங்க. ஆனால் 1947 தான் வந்து அது வந்து சட்டமாக்கப்படும். இது வந்து கொண்டு வரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த குற்ற செயல்களில் வந்து ஈடுபடுறவங்களுக்கு வந்து 5 ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதில் வந்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள், அதில் நடந்த மறுமலர்ச்சி இயக்கங்கள் பற்றின கண்டென்ட் வந்து அவ்வளோதான். 1954 வந்து 2500வது பிறந்த நாள் வந்து புத்தருக்கு வந்து நடக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் பர்மாவில். ஸோ அதுக்கு வந்து பெரியார் வந்து சென்றிருப்பார். அதே மாதிரி 1952 to 54 வந்து தொழிற்கல்வி பயிற்சி திட்டம் வந்து ராஜாஜி கொண்டு வருவது குலக்கல்வி திட்டம், அதை வந்து எதிர்ப்பார் அவர். முதல் உலகப்போர் வந்து 1914 to 18 பீரியட்ல வந்து நடக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கண்டென்ட் இதுதான். ஓகே, இதுக்கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.